ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம். சரி, நீங்கள் வாங்க, அந்த உங்களுக்கு உண்டான கேளுங்க. உங்கள் பேர் என்ன பேர்? கணேசனா? இவர் கணேசன் முதல் முறையாக வந்திருக்காரு, அந்த அம்மா கூட வந்திருக்காரு, இறை வழிபாட்டில் இருக்காருன்னு நினைக்கேன். சபைக்கு முதல் முறை. சபையை பற்றி இன்னும் முழுமையாக தெரியல, ஆனால் 2 நாளில் வந்து கொஞ்சம் சபையை பற்றி தெரிஞ்சு அகத்திய பெருமான்கிட்ட தன் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்றதுக்கு கேட்காங்க. என்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு? 3 அடப்பு இருக்கோ? சரி சரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணான்னு விட்டீங்களா? அது சரி, ரைட். சரி, அகத்திய பெருமான் சமர்ப்பணம் பண்ணுவோம். அது தொந்தரவு பண்ணுதா? எதுவும் வலிக்கோ? இங்கே வலிக்குமா? சரி, அகத்திய பெருமான் கட்டா. சரி, அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செஞ்சு கோமாதா பூஜையை பார்த்துட்டே சபையோட ஆற்றல் தெரிஞ்சு, இது ஊழ்வினை சம்மந்தப்பட்ட வினா தான், ஞானம் சம்மந்தப்பட்டது கிடையாது. என்ன சொல்லுதாருன்னு பார்ப்போம். அகத்திய பெருமான் காலநிலைகளின் மாற்றங்களை, காலநிலைகளினுடைய மாற்றங்களை தன்னுள் வைத்து அரசாளும் சிவசபையில் பிறந்த மானிட பிறப்பிற்குரிய வினை நிலைகளை அனுபவித்து அவ்வினை நிலைகளின் வடிவங்கள் அனுபவிக்கின்ற காலங்களில் வடிவங்கள் சுருங்குகின்ற வேளையில் உடலியல் கூறுகளுக்குள் இருக்கும் சுருக்க நிலைதனை வேறறுக்கின்ற வண்ணமாய் தொடர்கின்ற வேதிநிலை, தொடர்கின்ற வேதியனின் நிலையது. சரீரம் தாக்குகின்ற பொழுது, சரீரத்தை ஸ்பரிசம் செய்கின்ற பொழுது மாற்று நிலை வருமோ என்ற அச்சத்தில் அதனை மெல்ல மெல்ல நகன்று செல்கின்ற, நகற்று செல்கின்ற வேளையாய் நடந்தேறுகின்ற தருணமதில் சிவசபை நாடி வந்து அற்புதமாய் சித்தனிடம், சிவசபையிடம் தஞ்சமடைந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜை தனை கண்டு நவக்கிரக பேராற்றல்களினுடைய அற்புதமான சஞ்சாரங்களில் இருந்து விடுபடுகின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு நகன்று செல்கின்ற வேளையை நகற்றி தருமாறு வினவுகின்ற சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைமகனின் திருநீற்று சாம்பல் தனை, இறைமகனின் திருநீற்று சாம்பல் தனை ஏற்றமுற தன் கரமதில் பெற்று அதிகாலையில் சூரிய உதயம் எழுகின்ற வேளைதனில் ஒரு சிறுகுவளை நீரில் அதனை கலந்து சபையை முழுமூச்சாய் உயர் மூச்சாய் ஏற்று, சபையே உயிர் மூச்சு என்று தன் முழு மூச்சிற்குள் சபைதனை ஏற்று அகத்திய நாமம், சிவமகா வாழை சித்தன் நாமம் தவிர என் நாமமும் உரைக்காது, எத்தடமும் எத்தலமும் ஆலய வளாகங்கள் உன் இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு செல்லாது, அற்புதமாய் ஒரு சித்த நிலையோடு சிவநிலையோடு வளம் வா. அவ்வாறு வளம் வருகின்ற பொழுது சபையோடு தொடர்பில் இரு. சிவசபை பற்றி நாளொன்றுக்கு ஒரு 3 நபரிடம் உரைத்துவிடு.
நாளொன்றுக்கு ஒரு 3 நபரிடம் சிவசபை பற்றி உரைத்துவிடு. அல்லது வேறு எவரும் உன் கண்ணில் படவில்லை எனில் 3 முறை நீயாக சபை பற்றி உரையாடிவிடு. நீர் உனக்குள் இருந்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆகமமாய். அவ்வாறு உரைத்து உரையாடி வலம் வருகின்ற பொழுது நீர் கூறிய அம்மூன்று நிலைகளும் தடைபட்டு நிற்கின்ற அம்மூன்று நிலைகளும் விடைபெற்று நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆசிகள் உள்ளுக்குள் உனது சிந்தைக்குள் எட்டி புரியவில்லை எனில் சித்தன் உரைப்பான் பின்புறம் என்று நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். யாம் ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஆகமங்கள் இவருக்கு